வணக்கம்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இது பொங்கல் டே விழாக்கு தான். சூரியன் பொங்கல் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் வந்தேன். ஸோ டயர்டாக இருந்தாலும் தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்தா மாட்டு பொங்கல். சரி பல்ல விளக்குமன் பல்ல விளக்கிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அம்மா ஒரு காஃபி வச்சு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு சரி அண்ணனுடைய தமிழ் புலமையை காமிப்போம்னு சொல்லிட்டு இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்குன்னு அண்ணன் தான் எழுதினேன். அப்புறம் ஆடு மாடெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வயலில் கட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே நெல் வயல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சு அப்புறம் என்னோட எனர்ஜிக்கு ஒரு பனானா உள்ள தள்ளிட்டு அப்புறம் ஆடு மாடெல்லாம் குளிப்பாட்ட கிளம்பியாச்சு கலர் பொடிகளோட. குளிப்பாட்டலாம். அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ளெக்ஸிங்காக போட்டுட்டு வாய்ஸை குளிப்பாட்ட நேரம் வந்ததால் குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. மாட்டு பொங்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருஷம் ஃபுல்லாக விவசாயி அதை நம்பி தான் வாழ்றாங்க. அதனால ஒரு நாள் அதுக்காக செலவிட்டு அலங்கரிச்சு குளிப்பாட்டி அதுக்காக எல்லா நாள் குளிப்பாட்டலன்னு அர்த்தம் இல்லை, குளிப்பாட்டுவாங்க. பட் அன்னைக்கு ஸ்பெஷல் அவ்வளோதான். ஸோ குளிப்பாட்டி அதுக்கு இந்த கலர் பொடியெல்லாம் வச்சு அலங்கரிச்சு அன்னைக்கு டேவே ரொம்ப மஜாவாக போச்சு. நான் என்ஜாய் பண்ணேன் ரொம்ப. அப்புறம் நம்ம தலைவர் தான் நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டான். நான் குளிக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு அடப்பிடிச்சிட்டாரு. அதனால தூக்கிட்டு வந்து அவனை குளிக்க வச்சாச்சு. குளிக்க வச்சுட்டு அவனுக்கு தேவையான ஃபுட்டை கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் நம்ம குளிச்சு ரெடி ஆயாச்சு. அப்புறம் நம்ம பொங்கல் வந்தால் மட்டும் தான் வேஸ்ட்லாம் கட்டுறது. ஸோ அன்னைக்கு வேஸ்ட்டு கட்டி கொஞ்சம் வீடியோ எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நெல் வயல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே சட்டை கழட்டினா என்னை அறியாமலேயே போசிங் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கொஞ்ச நேரம் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு அம்மா கூப்பிட்டாங்கன்னு கிளம்பிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ரெடி ஆகிட்டானுங்க ஃபங்க்ஷனுக்கு. இன்னைக்கு மாட்டு பொங்கல். ஸோ பசங்க ரெடி ஆகிட்டானுங்க. அப்படியே கரும்பு நடுறதுக்கு குழி பறித்து கரும்பு நட்டு முடிச்சுட்டு அப்புறம் மாட்டுக்கு தேவையான தோரணம் அதாவது மாலை எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் வடை பாயசத்தோட சாப்பாடு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு நாளையும் முடிச்சாச்சு. வலிமையாக இருக்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நன்றி.